உதயநிதி பேசியதில் 2 பொருள் இருக்கு. அதிமுகவை பாஜக பலவீனப்படுத்தி விட்டது ஒன்று. 2வது, அதிமுக இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் அப்படின்னு பிரதான எதிர்முகாமில் இருக்கிற திமுகவிலிருந்து ஒரு குரல் இருக்கு. இந்த 2 புள்ளிகளை எப்படி புரிஞ்சுக்கிறார்? தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை பலவீனப்படுத்தி விட்டது அப்படின்ற அந்த டோனில் அவர் பேசும்போது அதை குறிப்பிடலை. ஒரு பத்திரிகையாளர் எழுதிய ஒரு பத்தியை பற்றி விளக்கம் சொல்லும்போது, கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் இன்று எந்த நிலையில் இருக்கின்றன, அசாம் கன பரிஷத் பாஜகவோட கூட்டணிக்கு எப்படி இருக்கு, அகாலிதளம் பஞ்சாப்ல எப்படி இருக்குது, சிவசேனா ஆரம்பத்திலிருந்து நம்பகமான கூட்டாளியாக இருந்ததுக்கான பலனை எப்படி அனுபவிச்சிருக்குது அப்படிங்கிற ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பலவீனமான விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில் இங்கே அதிமுகவும் பலவீனமாக இருக்கு, அது மீண்டு வர வேண்டும் என்று தான் நானும் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அதில் பலவீனமாய் இருக்கு அப்படிங்கிறது, பலவீனப்படுத்துகிறது பாரதிய ஜனதா கட்சிங்கிறது கூட்டணி கட்சிகள் பிற மாநிலங்களில் என்னென்னலாம் நிலைக்கு உள்ளா இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அவர் விளக்கிட்டு வந்தார். அது எல்லாருக்கும் தெரிந்ததும் கூட. ஆனால் இது மீண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன்னு எப்படி ஒரு பிரதான எதிர்முகாமில் இருக்கிறது? இத்தனை ஆண்டு காலம் எதிர்த்து களமாடிய அதிமுகவை திமுகவிலிருந்து அது முக்கிய தலைவரில் ஒருத்தர் நீங்க மீண்டு வரணும்னு விரும்புகிறேன்னு எப்படி பேசுற? அதாவது பிரதான 2 கட்சிகள் திமுக அதிமுக அப்படிங்கிறது இன்று வரைக்கும் அதுதான் உண்மை. அதே சமயம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முயற்சிகள் காரணமாக அதிமுகவை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நடந்த நிகழ்வுகளில் இருந்து பார்க்க முடியுது. 2019 தேர்தலில் என்ன முடிவு, 2021 தேர்தலில் என்ன முடிவு, 2024 தேர்தலில் என்ன முடிவு என்பதை வைத்து பார்க்க முடியுது. முதல் இடத்துல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் 2வது இடத்துல அதிமுகவும் இருந்தாலும் கூட அதிமுகவுக்கு அடுத்து வரக்கூடியவர்களுக்கும் அதிமுகவுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறதும் அதிமுகவினுடைய பலவீனத்தை காட்டக்கூடிய ஒரு காரணியாகத்தான் நான் நினைக்கிறேன். அப்படி என்றால் அதிமுக மீது திமுகவுக்கு இருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிற கரிசனம்னு புரிஞ்சுக்கிறதா, அல்லது பாஜக கூட்டணி மீது இருக்கிற பயம்னு புரிஞ்சுக்கிறதா? இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி? பாஜக கூட்டணி மேல பயம் இல்லை. தமிழ்நாட்டின் நலன்களில் அதிமுக உறுதியாக இருப்பதாக இருந்தால் அது மாநில அரசுக்கு, அவங்களுக்கு ஏற்கனவே மாநில அரசில் இருக்கக்கூடிய திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உறவு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல மாநில அரசை அது விமர்சிக்கிறதை பற்றி திமுக யாரும் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. ஆனால் ஒன்றிய அரசையும் தீவிரமாக இந்த மாநிலத்தின் முதன்மையான எதிர்க்கட்சி என்ற அளவில் எதிர்க்க வேண்டும் என்று திமுக விரும்புகிறது. அதன் மூலமாக தன்னை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிமுக என்றும் திமுக விரும்புகிறதுன்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா இது மக்களவை தேர்தலில் தான் பாஜக மோடி இதுக்கெல்லாம் முக்கியத்துவம், மோடி ஆட்சி தொடரணுமா வேண்டாமாங்கிறத பிரச்சனை. இது மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு தியரியை பலர் முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மாநில அரசு செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய ஒன்றிய அரசு அப்படிங்கிறத எப்படி பார்க்கிறது? மாநில அரசுல திமுக பொறுப்பில் இருக்கு. ஆனால் என்னென்னலாம் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திற்கு நிதி தராத மோடி அரசை பற்றி பேசாம வெறும் அதிமுகவை பற்றி மட்டும் திமுக பேச முடியுமா? அதுக்கப்புறம் 2023 மழை வெள்ள நிவாரண நிதி கேட்டதே இன்னும் கொடுக்காத ஒன்றிய அரசை பற்றி பேசாம அதிமுகவை பற்றி மட்டும் பேச முடியுமா? அல்லது அதை விட ஸ்மால் பிளேயர்ஸை பற்றி மட்டும் பேச முடியுமா? மெட்ரோ திட்டத்துக்கு பணம் வரல, நிதி பகிர்வில் பாகுபாடு காட்டக்கூடிய அரசாக ஒன்றிய அரசு இருக்குது. தமிழுக்கு குறைவான நிதியும் சமஸ்கிருதத்துக்கு அதிகமான ஒன்றிய அரசு மீதான திமுக ஒன்றிய அரசை விமர்சிக்கிறோம்னு மத்திய அரசு தொடர்ந்து விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுல உதயநிதி அவர்கள் சொல்றது நீங்க மீண்டு வாங்கன்னு அதிமுகவை சொல்வது களத்தை திமுக அதிமுக இப்படியே வச்சு கொண்டு போயிடலான்றது தான் கணக்கா? இயல்பாக தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பமும் அதுதான். அது எப்படி நான் சொல்றேன், உதயநிதி விருப்பமாக அவர் வெளிப்படுத்துறாருன்னு சொல்றீங்க. இன்றைய தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய கான்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கோங்க. கான்ஸ்டிடியூஷன் தான் அதனுடைய அமைப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க 234 இடங்கள்ல திமுக கூட்டணி 159 இடங்களும் அதிமுக 66 இடங்களும் இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய 96% இடத்தை திமுக கூட்டணியும் அதிமுகவும் வச்சிருக்காங்க. 9 சீட்டு தான் இந்த 2 பேரும் இல்லாத வெளியில இருக்கக்கூடியது. இதை கேபி முனுசாமி அவர்கள் உள்ளுக்கு பேசின பிறகு பாஜகவிலிருந்து என்ன வந்ததுன்னா, இவங்க ரொம்ப நாளாவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளேயே ஓட்டிட்டு இருப்பாங்க,
அதை நம்ம உடைக்கணுன்றது தான் திரு அண்ணாமலை அந்த அண்டர்ஸ்டாண்டிங் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, தமிழ்நாட்டு மக்களின் அரசியல் புரிதல் தொடர்பானது. பாலிடிக்ஸை தமிழ்நாடு மக்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களோ அதனுடைய விளைவு அது. 96% இடங்களை இந்த 2 கட்சிகளும் அல்லது 2 கூட்டணிகளும் தான் வைத்திருக்கிறார்கள் என்பது முக்கியமான ஃபேக்டர். அதை மீறி அந்த 4% வெளியில இருக்குல்ல, ஒரு 9 இடங்கள் வெளியில இருக்குல்ல, அதையும் கூட 26ல கொடுக்க கூடாதுங்கிறது தான் உதயநிதியோடைய விருப்பம். நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard